Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு நம்ம வந்து கொத்தவரங்காய் வச்சு வித்தியாசமான ஒரு கூட்டு பண்ண போறோம். இது ஆந்திரா ஸ்டைல் ஃபேவர் வந்து இது வந்து ஆந்திரா ஸ்டைல் வந்து காரம் நல்லா நிறைய போட்டு பண்ணுவாங்க. நான் பண்ணியிருக்கிற மாதிரி காரம் கம்மியாக வச்சு பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரச சாதம் சாம்பார் சாதத்துலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், கொஞ்சம் பூண்டு, இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இதுக்கு காரத்துக்கு மசாலா, வேறு எதுவும் ஜாஸ்தி நம்ம பண்ண போகிறது கிடையாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி நல்ல நைஸ் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தவரங்காயை வந்து ஒரு 1/4 கிலோ கொத்தவரங்காய் வாங்கி இந்த மாதிரி நார் தலையில் உள்ளது வால் பகுதி உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீல சைஸில் போட்டுக்கோங்க. இதை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கரில் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, எண்ணெய் ஜாஸ்தியாக ஊற்றினாலும் ஒன்றும் இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எந்த எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கலாம். கடுகு, சீரகம், உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. உளுந்தம்பருப்பு கிளம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பொரிய நறுக்க ஒரு வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர், அதாவது கண்ணாடி கலர் வர, அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு வரணும் வெங்காயம். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது நல்ல வித்தியாசமான ஒரு ரெசிபி. கொத்தவரங்காய் எப்பவும் பொரியல் பருப்பு போட்டு கூட்டு பண்ணியிருப்பீங்க, தேங்காய் திருவி போட்டு பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறி விடுங்க. கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணி கொடுத்தாங்கன்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி பண்ணி கொடுத்தா என்ன இதே மாதிரி இருக்கே அப்படிம்பாங்க. அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றுங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. எப்பவும் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு மசாலா சேர்த்த உடனே கிளறி விட்டுனா நம்ம அடுத்தது போடணும்னு பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. திருப்பி நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தவரங்காயை போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்குங்க. எப்போவுமே காய் வந்து எண்ணெயில் வதக்குனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு பாருங்கள். எப்போவுமே காயை வந்து நல்லா எண்ணெயில் வதக்குங்க, வதக்கிட்டு தண்ணி ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு, அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, 1/4 கப் தண்ணி தான் 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும். தண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருக்கு. நான் 2 விசில் போதும், ரொம்ப விசில் வைக்காதீங்க. கொத்தவரங்காய் வந்து சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள். இது குயிக் ரெசிபி, கொத்தவரங்காயோட குயிக் ரெசிபி. இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ஈஸியாக பண்ணிடலாம். பாருங்கள், கொத்தவரங்காய் நல்லா வெந்துட்டு வேறு பவுலில் மாற்றிட்டு நீங்கள் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.